மதிப்பிற்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வருடத்தில் நோன்பு நோற்று தராவீஹ் தொழுது பெருநாள் கொண்டாடி அந்த நினைவலைகள் மறைவதற்கு முன்பாக மிக சீக்கிரமாக அடுத்த வருடத்தினுடைய ரமலான் மாதம் நம்மை அடைந்திருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தை நம்முடைய ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நமக்கு கொண்டு சேர்த்தது அல்ஹம்துலில்லாஹ். மகிழ்ச்சியான விஷயங்கள் நடைபெற்றால் நபி அவர்கள் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்பது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பிநிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத் என்று கூறுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி பிநிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத், நல்லறங்கள் அனைத்தும் அவனுடைய அருளை கொண்டுதான் பூரணத்துவத்தை அடைகின்றது. அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கடந்த வருடத்தில் ரமலானில் நம்மோடு இருந்த எத்தனையோ உறவுகள், நண்பர்கள் இந்த வருடம் இல்லாமல் இருக்கலாம். நம்மை விட்டு மறைந்துவிட்ட அந்த உறவுகளையும் அந்த நண்பர்களையும் அல்லாஹ் மன்னித்து அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக. கடந்த வருடம் நம்மோடு தராவீஹ் தொழுது நோன்பு நோற்று நம்மோடு பள்ளியிலே நேரத்தை கழித்த எத்தனையோ சகோதரர்கள் இந்த வருடம் வர முடியாத நிலையில் உடல்நலக் குறைவோடு வீடுகளிலே இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சுகமான நிலைமையும் அல்லாஹ் தஆலா தந்தார் புரிவானாக. இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் தராவீஹ்க்கு பிறகு ஒரு 20 நிமிடங்கள் அன்று ஓதப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களில் ஒரு வசனத்தை எடுத்து அதற்குரிய விளக்கத்தை சொல்வது நம்முடைய வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த வருடமும் அதே போல தராவீஹ்க்கு பிறகு ஒரு 20 நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களில் ஒரு முக்கியமான வசனத்தை எடுத்து விளக்கங்களை சொல்வது என்ற ஒரு முடிவில் இந்த வருடமும் அதே மாதிரியான இந்த தஃப்சீரை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த வருடம் முக்கியமாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பொது தலைப்பு. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு இருக்கும். ஆனால் ஒரு பொதுவான ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னால், இந்த வருடத்தில் குர்ஆனில் அல்லாஹ் குடும்பத்தை பற்றி என்ன சொல்கிறோம். குடும்பம்னு சொன்னால் உலகத்தில் யாருமே தனி மனிதன் கிடையாது. அவனை பெற்றவங்க இருப்பாங்க, அவர்களை பெற்றவங்க இருப்பாங்க, அவருடைய பூர்வீகம்னு ஒன்று இருக்கும், அவர்களுக்கு பெறக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள், அவருடைய பரம்பரைன்னு ஒன்று இருக்கும், அவருடைய சகோதரர்கள், அவருடைய மனைவி, மக்கள், இது மாதிரியான உறவுகள் ஒன்று சேர்ந்தது தான் தனிமரம் தோப்பாகாது என்பதைப் போல தனி மனித வாழ்க்கை இன்பப்படாது. மாறாக அது ஒரு தோப்பை போன்று கூட்டாக ஒன்றாக குடும்பமாக இருக்கும்போது தான் அது ஒரு குதூகலமாக மாறும். அந்த அடிப்படையில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய 100க்கு 100 பெரும்பாலும் குடும்பம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார். யாருமே தனி மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் குடும்பம் இருக்கும். பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க பெற்றோர்கள் இருப்பாங்க, சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அதே போல் பெற்றோராக இருந்தாலும் அவங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, அவர்களுடைய பேர பிள்ளைங்க இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே இணைந்தது தான் வாழ்க்கை. அந்த அடிப்படையில் குர்ஆனில் பல வசனங்கள் பரவலாக குடும்பத்தை பற்றி அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் குடும்பம் என்பது இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்கணும், முன்மாதிரி குடும்பம் எப்படி இருக்கணும். நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு, நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வந்த சிறந்த வழிகாட்டிகள். அந்த நபிமார்கள் அனைவருமே குடும்பத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இஸ்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டும். குடும்பம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான், கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்தவங்க.
30 வயசுலேயே அவங்க உயர்த்தப்பட்டாங்க, வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. அவர்களையும் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, கியாமத் நாளினுடைய நெருக்கத்தில் அவர்கள் வருவார்கள், தஜ்ஜாலை கொல்வார்கள், திருமணம் முடிப்பார்கள், பிள்ளைகளோடு வாழ்வார்கள், என்னுடைய அடக்கவிடத்திற்கு அருகில் அடக்கமாவார்கள். இந்த அளவுக்கு நபி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தெளிவா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னாச்சு, அங்கேயும் குடும்பம். முன்னால் அவர்கள் ஒரு அசம்பாவிதத்தினால் உயர்த்தப்பட்டார்கள், ஆனால் பின்னால் என்ன செய்வாங்க, அவர்களும் குடும்பத்தோடு இருப்பாங்க. அப்படிங்கிற விஷயத்தை நபி அவர்கள் சொல்லும்போது குடும்ப வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கெல்லாம் விளங்குகிறது. இந்த நிலையில் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் குடும்பம் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னைக்கு ஓதப்பட்ட அத்தியாயம் தான் குர்ஆனுடைய அத்தியாயங்களிலே பெரிய நீண்ட அத்தியாயம், ஏறக்குறைய 2.5 ஜுசுக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சினாமுல் குர்ஆன் என்று சொல்வார். குர்ஆனுடைய உயர்வு இந்த சூரத்துல் பக்ரா தான். குர்ஆனில் சூரத்துல் பக்ராவை ஒருத்தர் முழுசாக கற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெரும்பகுதியை கற்றுக்கொண்டவராக. குர்ஆனில் நீண்ட வசனமும் இதில் தான் இருக்கிறது. குர்ஆனிலேயே செய்யுதுல் ஆயாத் என்று சொல்லப்படக்கூடிய தலைமைத்துவமான ஆயத்துல் குர்சியும் இந்த அத்தியாயத்திலே தான் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளுக்கு உரித்தான ஒரு அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ராவில் குடும்பம் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட துணை தலைப்பு, பொது தலைப்பு குடும்பம். துணை தலைப்பு என்ன தெரியுமா, இதில் என்னன்னு சொன்னால் நம்முடைய வருங்கால சந்ததிகளை பற்றிய அக்கறை. இதுதான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு. நாம் வாழ்ந்தோம், இறந்து போனோம்னு இருக்கக்கூடாது. பொதுவாக தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெந்ததை தின்றுவிட்டு மரணம் வந்தால் செத்து போவது அப்படிங்கிறது அதாவது லட்சியமில்லாத ஒரு மனிதனுக்கு உரிய ஒரு பழமொழி. வெந்ததை தின்றோம், மரணம் வந்துருச்சு, மூத்தா போயிட்டோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்படி இல்லை, இஸ்லாமிய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. இஸ்லாமிய வாழ்க்கை ஒரு லட்சியத்தை நோக்கிய பயணம். இந்த உலகம் ஒரு பயணத்திற்குரிய இடம். ஆனால் நாளை மறுமை தான் நம்முடைய குறிக்கோளான டெஸ்டினேஷன், நம்முடைய குறிக்கோள், இலக்கு, நாம் சென்று அடைய வேண்டிய இடம் நம்முடைய மறுமை தான். மறுமை நிரந்தர உலகம். எப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கண்ணை மூடுறானோ அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்ல தெரியுமா, அவன் வாழ்க்கை அப்போ தான் ஆரம்பிக்குது. எப்போ இந்த உலகத்தில் அவன் கண்ணை மூடுறானோ அப்போ தான் அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்குது. நிரந்தர வாழ்க்கையினுடைய ஒரு ஆரம்பம் தான் இந்த உலகத்தின் மரணம். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், மரணம் வந்தது, இறந்து போனோம் என்று இருக்கக்கூடாது. எனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகள் என் பெயர் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய கண்ணியத்தை பராமரிக்கக்கூடியவர்களாக, பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ வருங்கால சந்ததிகளை பற்றிய அக்கறை நபிமார்களுக்கு இருந்திருக்கிறது. அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்தினுடைய 123வது வசனம் முதல் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல சோதனைகளின் மூலம் அவரை சோதித்தோம், பல கஷ்டங்களின் மூலம் அவரை சோதித்தோம். அல்லாஹ் தஆலா சோதித்தான். வைதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. அவை அனைத்தையும் சகிப்புத்தன்மையோடு நிறைவு செய்தார். எந்த ஒரு சோதனையிலும் அவர் என்ன செய்யலை, கலங்கி போகல. அவர் அதையெல்லாம் சாதனை படைத்தார். ஃபஅத்தம்மஹு கால இன்னி. அந்த சோதனையில் சாதனை படைத்ததின் காரணத்தினால் அவருடைய அந்த சகிப்புத்தன்மை, நிலைகுலையாமை போன்ற அந்த தன்மையை கொண்டு அல்லாஹ் தஆலா திருப்தி அடைந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாரா, கால இன்னி ஜாஇலுக்க லின்னாசி இமாமா. மனிதர்களுக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் உன்னை ஆக்கினேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னார். ஏன்னு சொன்னால் மனித சமுதாயத்திற்கு இருக்க வேண்டிய பண்புகளில் ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னால் நிலைகுலையாமல். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நிலைகுலையாமல் உறுதியாக இருப்பது, மனம் தளராமல் இருப்பது, இது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயம். ஒரு மூமினுக்கு அதிலும் முக்கியமாக இருக்கணும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காரியத்தை செஞ்சதுனால அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டு
இந்த உலக மக்கள் அனைவருக்குமே உங்களை நான் தலைவராக ஆக்கினேன், இமாமா முன்னோடியாக ஆக்கினேன் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளையும் இந்த உம்மத்துக்கு தலைவராக நீ ஆக்குவாயா அப்படின்னு கேட்டாங்க. சந்ததிகளை பற்றி நினச்சி பார்க்குறாங்களா இல்லையா பாருங்க. எனக்கு தலைமை கிடைச்சிருச்சு, அல்லாஹ் முன்னோடின்னு சொல்லிட்டான், எனக்கு சிறப்பு கிடைச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு, நான் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு மட்டும் அவங்க நினைக்கல. என்ன சொல்றாங்க தெரியுமா? கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே கேட்டாங்க, அமின் துர்ரியத்தி, என் சந்ததிகளுக்கும் அந்த தலைமைத்துவம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? கால அமின் துர்ரியத்தி காலலா யனாலு அஹ்தில் ஸாலிமீன். உலகத்தில் வாழ வேண்டிய அடிப்படையில் வாழ்ந்தாதான் அவனுக்கு தலைமைத்துவம், முன்னோடி என்ற தன்மை கிடைக்கும். அவன் வாழக்கூடிய அடிப்படையில் இல்லாமல் அநியாயக்காரனாக இருந்தால் என் வாக்குறுதி அவனை சாராது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இங்கேயே சந்ததிகளை நினைச்சு பார்க்குறாங்க. அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை மாதிரி வேற யாருக்குமே சோதனை இல்லை. அவ்வளோ பெரிய சோதிக்கப்பட்டார். தன்னுடைய பிறந்த ஈராக் என்ற நாட்டிலிருந்தும் பல பகுதிகளுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க, இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து போறாங்க. அதில் ஒரு இடம் மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்து அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் தன்னுடைய பச்சிளம் குழந்தையாகிய இஸ்மாயிலையும் அவர்களுடைய தாயாராகிய ஹாஜர், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு வந்து மக்காவில் கொண்டு வந்து விடுறாங்க. அந்த நேரத்தில் ஆள் சஞ்சாரமே இல்லாத ஒரு தனி இடம், அது யாருமே வர்றது போகிறதுலாம் இல்லை, தண்ணியும் இல்லை, மரம் செடி கொடிகளும் இல்லை. அந்த நேரத்தில் அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு தன் சந்ததிகளை நினச்சி பார்த்து அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறான். வயது, அதாவது வயது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா வலதன் ஆமீனா. அப்போவே முடிவு பண்ணிடுறாங்க, இது ஒரு பெரிய நகரமாக ஆக போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சொல்கிறாங்க, இறைவா இந்த ஒரு ஊரை நீ அமைதி நிறைந்த ஊராக ஆக்குவாயாக. ரப்பி ஜஅல் ஹாதா வலதன் ஆமீனா வர்ஸுக் அஹ்லஹு, இந்த ஊரில் வாழக்கூடிய என்னுடைய சந்ததிகளாகி இந்த ஊர் மக்களுக்கு நீ கனிவர்க்கங்களையும் அவர்களுக்கு நல்ல உணவுகளையும் தருவாயாக. துஆ செய்கிறாங்களா இல்லையா? இது 126வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அதற்கு அடுத்து 129வது வசனத்தில் காபாவை, அதாவது 127, 8, 9 இந்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா காபாவை கட்டுவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நியமிக்கிறான். காபாவை கட்டி முடிக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட அதை கபூலியத்துக்காக துஆ செய்கிறான். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் துஆ செய்கிறாங்க. செஞ்சுட்டு அதுக்கடுத்து என்ன துஆ செஞ்சாங்க தெரியுமா? கடைசியாக துஆ செய்யும்போது ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க, என்னுடைய இரட்சகனே, என்னுடைய சந்ததிகளில் ஒரு நபி வரணும், அந்த நபி மக்களுக்கெல்லாம் நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தை துஆ செய்கிறான். இப்போ வருங்கால சந்ததிகளில் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காக வேண்டி துஆ செய்தது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகைக்கு பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு வருது. 5000 வருடங்களுக்கு பிறகு வர்றாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய கடைசி நபியை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகளின் வருகையை பற்றி நினைச்சு துஆ செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சந்ததிகளினுடைய அவர்கள் மீது உள்ள அக்கறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு இருந்திருக்கும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வருகை இருக்குதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவாக நான் இருக்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பஷாரத்தாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க? அன பஷாரத்து ஈசா வ தஅவத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சதுனால நான் அந்த துஆவிலிருந்து வந்தவன். நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச நற்செய்தி சுவச்செய்தியின் மூலம் வந்தவன் நான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, வருங்கால சந்ததிகளை பற்றி நினைத்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் அழகான பல செய்திகளை சொல்லி காட்டுறோம். அந்த செய்தியில் ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், சூரத்து கஹ்ஃப் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். வாரம் நம்ம என்ன செய்வோம்? பரக்கத்துக்காக வேண்டி நம்ம ஓதுறோம். இந்த சூரத்து கஹ்ஃப் ஓதும்போது அதில் பல வரலாறுகளை பற்றி அல்லாஹ் பேசலாம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும்? சூரத்துல் கஹ்ஃபா இருந்தாலும் சரி, யாசீனா இருந்தாலும் சரி, ஒரு நாளாவது அர்த்தத்தை படித்து பார்க்கணும். அது என்ன அல்லாஹ் சொல்கிறான், ஏன் அவ்வளோ சிறந்த அத்தியாயமாக மாறுது அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும்.
அதில் ஒரு வரலாறு என்ன தெரியுமா? 61வது வசனம், எது சூரத்துல் கஹ்ஃப்ல 61வது வசனம் முதல் 83வது வசனம் வரை ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி. இவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை இப்படி பயான் செய்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் பயான் செய்கிறாங்க. உண்மையிலேயே அந்த நேரத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட உலுல் அஸ்மி என்ற ஒரு உயர்ந்த ரசூல், உயர்ந்த நபி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனால் என்னதான் ஒரு மனிதர் உயர்ந்தவராக இருந்தாலும் நான் உயர்ந்தவன் சொல்லிடக்கூடாது, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் எந்திரிச்சு சொன்னார், இந்த காலத்திலேயே உயர்ந்த மனிதர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதில் என்ன சந்தேகம்? எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்துருக்கிறான், ரசூல் ஆக்கியிருக்கிறான், நபி ஆக்கியிருக்கிறான், அப்போ நான் தானே உயர்ந்தவன் அப்படின்றான். உண்மைதான், உண்மையான வார்த்தை. அம்மா விநியமத்தி ரப்பிக்க பஹத்தி, அவங்களுடைய நோக்கம் அதான். அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திருக்கேன், நான் அதை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நீ இப்படியா நினைக்கிற, உனக்கு நான் படிப்பினையை தரேன் பாரு, உனக்கு படிப்பினையை தரேன் பாருன்னு சொல்லி இன்ன இடத்துல ஒரு வழி இருக்கிறார். அவர் நபியெல்லாம் கிடையாது, அவரை போய் சந்தின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும். அந்த நிகழ்ச்சி நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தோட பயணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. பயணம் செய்யும்போது 3 விஷயங்களை பார்க்குறாங்க, அதை அவங்களால தாங்கிக்கிற முடியலை, உடனே கோவப்படுறாங்க. அந்த 3 விஷயத்தை ஏன் நடத்தின தெரியுமா அப்படிங்கிற விளக்கத்தை யார் சொல்றது? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன? ஒரு கப்பலில் போகிறாங்க, அந்த கப்பலில் ஏறி கப்பலை உடைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துருச்சு. நல்ல மனிதர்களுடைய கப்பல், இலவசமாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, இது போய் ஏன் உடைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். நான் பார்த்தியா, பொறுமையாக வரணும்னு சொன்னல, கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னல, ஏன் கேள்வி கேட்டீங்க? சரி சரி மன்னிச்சுக்கிறேன். அல்லாஹ்லாம் அனுப்பியிருக்கிறான், இல்லைங்கன்னா விட்டுட்டு போயிடலாம். 2வது போகிறாங்க, ஒரு குழந்தை ஒரு வெளியில் நின்று விளையாடிக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தைய சாவடிச்சிடுறாங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், ஏங்க குழந்தைய சாவடிச்சிங்க? பச்சில பிள்ளைங்க, அதை போய் ஏங்க சாவடிச்சிங்கன்னு கேட்டாங்க. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னல, திருப்பி இது கேள்வி கேட்டீங்க, இதோட 3வது தடவை நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 3வது தடவை ஒரு ஊருக்கு போகிறாங்க, சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, கவனிக்கவே நாதி இல்லை. அந்த இடத்துல பார்த்தா ஒரு குட்டி சுவர் ஒன்று அப்படி சாயிற மாதிரி இருக்குது, அப்படி ஒரு மாதிரி அது பாதிக்கப்பட்டு சாயிற மாதிரி இருக்குது. உடனே ஓடி போய் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அதை நிமித்தி வச்சு நல்லா சிமெண்ட் போட்டு பூசி அதை சரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஏங்க அந்த ஊரில் சாப்பாடு கொடுத்தாங்க, தெருவில் 2 குழந்தைய சாவடிச்சிட்டீங்க, இங்கே பார்த்தா சாப்பாடு கொடுக்க மாட்டேறான், தண்ணி கொடுக்க மாட்டேறான், யார் எவருன்னு ஒருத்தன் கேள்வி கேட்க மாட்டேறான், இங்கே போய் வீட்டை போய் சரி பண்ணிட்டு வர்றீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? உடனே சொன்னாங்க, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆதா ஃபிராக்கு பைனி ஒபைனி, நான் சொன்ன அந்த 3 கட்டம் முடிஞ்சு போச்சு, இப்போ நம்ம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, அந்த 3க்கு நான் விளக்கம் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறாங்க. அதில் ஒன்று, அந்த கப்பலை நான் உடைச்சதுக்கு காரணம் தெரியுமா? புதிய நல்ல கப்பலை அக்கறையில் இருக்கக்கூடிய அநியாயக்கார அரசன் ஒருவன் அபகரித்து கொண்டிருக்கிறார், அதை நான் உடைச்சி டேமேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னால் இது நமக்கு தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுருவான், அதனால தான் ஒரு சின்ன உடைச்சலை ஏற்படுத்தினேன் அப்படின்னு விளக்கம் சொன்னாங்க. ஆனால் இந்த மனிதன் நல்லவன், அந்த கப்பலை வச்சிருக்கக்கூடியவர் சாலிகான மனிதர், அதனால காப்பாற்றி கொடுத்தேன். 2வது, அந்த குழந்தையை சாவடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தையினுடைய அம்மா பாப்பா ரொம்ப நல்லவங்க, ஆனால் இவன் வரக்கூடிய பிற்கால வாழ்க்கையில் இவன் ரொம்ப மோசமாக களிசடையாக தெரிய போகிறான், பல பேரை கொலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறான். இவனை நம்ம விட்டு வச்சா முந்தி அந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கையை அந்த கேடுகட்ட வாழ்க்கையை ஆக்கிடுவான், பேரை கெடுத்துருவான். அதனால தான் அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையில் அந்த காரியத்தை செஞ்சு அப்படிங்கிறாங்க. 3வது, அந்த செவத்தை சரி பண்ணது என்ன தெரியுமா? இங்கே தான் நம்ம கவனிக்கணும். சந்ததிகளை நினைத்து செய்யக்கூடிய துவா நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்கிறதுக்கு அழகான விஷயம். சாலிகான பெற்றோருக்கு பிறந்த 2 எத்தீம் பிள்ளைகள், அந்த தாய் தந்தை இறக்கும் போகிற நேரத்தில் தன்னுடைய புதையலை அந்த எத்தீமான பிள்ளைங்க பெரியவங்களா போனதுக்கு பின்னால் அந்த கையில் கிடைக்க வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு அந்த செவத்துக்கு கீழே அந்த புதையலை அந்த என்ன புதைச்சி வச்சு அந்த செவத்தை கட்டி வச்சுட்டு மூத்தா போயிட்டாங்க. அந்த செவரு இடிஞ்சு விழுந்துச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த புதையலை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்க செஞ்ச துவா அங்கே இல்லாமல் போயிடும், நடக்காமல் போயிடும். அதனால அல்லாஹ் எனக்கு சொன்னால், அந்த அனாதை பிள்ளைகள் பெரியவங்களை ஆகிற வரைக்கும் அந்த செவத்தை பாதுகாத்து வைக்கணும், அதனால நீ சரிப்படுத்து அப்படின்னு அல்லாஹ் எனக்கு சொன்னான். அதனால தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை அல்லாஹு தாலா குர்ஆனில் ஏறக்குறை 22 வசனங்களின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பேசிக்கிட்டு வர்றான்.
இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, சாலிகான பெற்றோர்கள் தன்னுடைய வருங்கால சந்ததிகளை நினைத்து சிறப்பா வாழணும்னு நம்ம துவா செஞ்சான்னு சொன்னா நிச்சயமா அந்த பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. அதுக்கு தோதுவா நம்மளும் இருக்கணும், சாலிகானவங்களா இருக்கணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கபருக்கு நம்ம போனதுக்கு பின்னாலையும் நமக்கு தொடர்ந்து நன்மையை அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய செல்வங்களை பற்றி நபி அவர்கள் 3 விஷயங்களை சொன்னாங்க. ஒன்று சதக்கத்துல் ஜாரியா, இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு இடம் கொடுக்கறது, அல்லது பள்ளிவாசலை கட்டி கொடுக்கறது, அல்லது குர்ஆன் மாதிரியான ஒரு பொருளை வாங்கி யாருக்காவது வாங்கி கொடுத்து நீங்கள் ஓதுங்கன்னு சொல்கிறது, அல்லது மக்களுக்காக வேண்டி ஒரு தண்ணீர் துறைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. இந்த மாதிரி நிரந்தரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உதவி உபகாரங்களை செய்கிறது. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் இல்முன் யுன்தஃபவு, நாம் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி. அந்த கல்வியின் மூலம் அவன் தொழுகிறான், வணங்குறான், குர்ஆன் ஓதுறான், அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். இந்த நன்மை தொடர்ற வரைக்கும் இவர் கபருக்கு போய் இந்த நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இவர் மூலமாக என்னுடைய உஸ்தாத் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தான்னு வச்சுக்கிங்களேன், என்னிடத்துல ஒரு 100 பேர் கல்வி கற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் என்னுடைய உஸ்தாத் எனக்கு மட்டும் தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னிடத்துல 100 பேர் கற்றுக்கிட்டாங்க, அந்த 100 பேரில் ஒரு 50 பேராவது ஒரு 50 பேருக்கு கற்றுக் கொடுத்தா வச்சுருங்க, அப்படியே கியாமத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்போ அந்த முந்தி கற்றுக் கொடுத்தாரு பாருங்க உஸ்தாத், அவருக்கு எல்லாமே போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, எல்லா நன்மையும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையில் அல்லாஹ் குறைக்க மாட்டான். அப்போ இல்முன் யுன்தஃபவு, நம்ம 4 பேருக்கு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்ட விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதாவது வியாபாரமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய லாபமாக செய்கிறது ஒரு வகை. எத்தனையோ படிப்பாளிகள் இருப்பாங்க, இங்கே ஓதுற பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுங்க, நான் பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறேன் சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. நான் உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல, டியூஷன் நான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் எனக்கு 1 மணி நேரம் கொடுங்க, இலவசமாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போது இது சதக்கத்துல் ஜாரியாவில் சேரும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன தெரியுமா, வலதும் சாலிகும் எது உலகம், நம்ம சந்ததிகள், நமக்காக நம்ம மௌத்துக்கு பின்னால் துவா செய்யக்கூடிய சந்ததிகள். அப்போ சந்ததிகளை பற்றி நம்ம நினைச்சு பார்க்கணும். குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான வகைகளில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. வருங்கால நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், சீராக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கணும். நம்ம மௌத்தா போயிட்டாலும் அவர்கள் நமக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை பற்றி கவலைப்படுவது ஒவ்வொரு மூமினுக்கும் அவசியம் என்ற விஷயத்தை இன்று ஓதப்பட்ட சூறாவிலே 123வது வசனத்திலிருந்து 129வது 130வது வசனம் வரை அல்லாஹ் பேசுகிறான். எனவே இதன் மூலம் நாம் அடைந்து கொள்ள வேண்டிய படிப்பினை என்னன்னு சொன்னால், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம கேட்க வேண்டிய துவாக்களில் ஒரு முக்கியமான துவா இருக்கணும். இறைவா, என்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக்கி என்னுடைய வருங்கால சந்ததிகளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவாயா, நாங்கள் அனைவரும் சொர்க்கத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்ற துவாவை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் அல்லாஹ் சிறப்பான மக்களாக ஆக்கி நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கும் நர்பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.